சாதியை ஒழித்ததாக பெருமை பீற்றிக் கொள்ளும் இந்த பெரியார் மண்ணுல தான் இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. அது அழுத்தமா சொல்லணும். ஏன்னா இவங்க ஒன்னும் கிழிக்கல. அது என்னடா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா ஜப்பான்ல எல்போர்டு வண்டிக்கு கொடுக்குற அத கொண்டு வந்து எங்க சமூகத்தோட கொடி எங்களை யாரும் கலாய்க்க தேவைடா, நாங்களே கலாய்ச்சி போட்டோம். அப்படிதான். இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது பிறமொழியாளர்கள் தான். அதுக்காக அவங்கள நான் கேவலமா பேசல. ஐயா இது என்னோட மண்ணு, நாங்க தான் ஆளுவோன்னு சொல்றோம். நீ எல்லாம் யாரா, நீ எல்லாம் எங்களை ஆளலாமா அப்படின்னு கேட்கல. இப்ப இவன் சாதி பெருமையை பேசுறான், சாதி வெறிய ஊட்டுறான்ல, அவன் உன்னுடைய சாதி உரிமைக்காக என்ன போராடிருக்கான் சொல்லுங்க, அதையாவது பாரு. வணக்கம். வருண் டாக்ஸ்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து நண்பர் மகிழன் அவர்கள் கூட வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா சும்மா ஏதோ பேச்சுக்கு பேசணும், நாங்க வந்து ஒரு காம்போ வந்து உட்கார்ந்து ஏதோ பேசணுன்ற மாதிரி இல்லாம அவர்கிட்ட எனக்கு ஏதாவது கேட்கறதுக்கு விஷயம் இருந்தா, பேசுறதுக்கு விஷயம் இருந்தா அதை வந்து தவிர்க்காம மறுக்காம பேசணும் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மகிழன் அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். வெல்கம் பேக். வணக்கம். நலமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரைட். இப்போ நான் போன வாட்டி பேசினப்போ நீங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. ஏங்க ஒரு டாபிக் ஒன்று டிசைட் பண்ணுவீங்க, இங்கே வந்தோட வேற. அதனால நான் இந்த வாட்டி என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம பேசலாம், ஏன்னா எதுனாலும் என்கிட்ட கேட்கறது கேள்விகள் இருக்கு, ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் குறிப்பா இன்னைக்கு நான் உங்க கூட பேசணும்னு நினைச்சது வந்து எனக்கு புலம்பணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த புலம்புறதை யார்கிட்ட புலம்ப முடியும் அப்படின்னா, எதிரில் உட்காந்து பேசினாங்கன்னா அவங்க அதை வந்து அதே மாதிரி ஏதாவது சிந்திச்சிருந்தாங்கன்னா, அதை குறித்து ஏதாவது அவங்களும் பேசியிருந்தாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு நான் உங்களை சொல்றேன்னா, சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யுவராஜ் அப்படிங்கிறவன் வந்து திருப்பியும் பரோல்ல வந்து தன்னோட பெண்ணோட அந்த பூப்பினத விழாக்கு வந்திருந்தான். அப்போ பல பேர் எதிர்ப்பு வந்து போட்டிருந்தாங்க, சில பேர் சூசகமாகவும் இதை பத்தி வந்து கண்டிச்சிருந்தாங்க. நீங்க ரொம்ப மனசார வந்து திட்டி அதை வந்து தொடர்ந்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து சரி ஓகே, ஒரு தாளத்துல இயங்குறாரு, அதுல பெரும்பான்மையான மக்கள் அதுல பேசணும்னா கூட வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்றப்போ எனக்கு வந்து சரி பரவாயில்ல, அவங்களுக்கு மனசுல இருந்து அது வந்திருக்கு போல, ஏதோ ஒரு வருத்தப்பட்டிருக்காங்க, அதனால ஹர்ட் ஆயிருக்காங்க, வந்து பேசுறாங்க, சமூகத்தை பத்தி ஒரு அக்கறையோட திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஓ, நீங்க ரொம்ப நாளா இதுல அரசியல் களத்துல இருக்கீங்க, இதை பத்தி பேசுங்க. நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கரா வந்து இப்பதான் வர தலைவர், நம்ம உடச்சு ஹானஸ்டா பேசுவோம். எனக்கு இதை பத்தி கோபம் இருக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் வந்து வெடிக்கணும், கொதித்தெழுந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிலாம் தோணும். ஆனா என்னோட மனசாட்சியும் சரி, என்னோட நண்பர்களும் வந்து எதுக்குடா உனக்கு இதெல்லாம், ஒரு இதில் போய் மாட்டிப்படா, அப்புறம் உன்னை வந்து ஒரு மாதிரி முத்திர குத்திடுவாங்க, அப்படி நீ ஜாலியான கண்டென்ட் போடு, ஜாலியான, சத்தியமா சொல்றேன், பேசுற தொழில இருந்துட்டு இதெல்லாம் பத்தி மனசார நம்ம இது பேசுறது நம்மளால பண்ண முடியும். மனசாட்சிக்கு விரோதம் செஞ்சுட்டு இதையெல்லாம் கண்டு காணாம கடந்து போக முடியாது. இல்ல தலைவா, இந்த தொழில இருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியும்? சினிமால காட்டுற மாதிரி சிஎம் ஆக முடியும், பேசதான் முடியும். சோ இதை பத்தி பேசாம போக முடியலன்னு எனக்கு தோணுச்சுங்க. ஒரு சேனல்ல போயிட்டு ஏதோ இன்டர்வியூ கொடுத்தேன், எல்லாம் பேசுனேன். அதே பாத்தீங்கன்னா கீழே வந்து மிரட்டல், உருட்டல், எடுத்துக்கலாம், நம்ம பயப்பட போறதில்ல. இருந்தாலும் என்னங்க எனக்கு புரியல, எல்லாருமே ஒற்றுமையா இருங்க அப்படின்னா வந்து சூப்பர், நம்ம இனம் நம்ம மொழி அப்படின்னா எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி எங்க இந்த ஜாதிய ஒரு திமிரு, ஜாதிய வன்மம், ஜாதி அடக்குமுறை, ஜாதிக்காக கொலை செய்யறது அப்படின்னு கேட்டா வந்து நீ யாரு அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு இதுக்கு மேல பலம் உங்களை பேச விடவும் நானே பேசிட்டு இல்ல பரவாயில்ல. சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா புலம்பல் தான். நானும் கூட முதல்ல வந்து அந்த ஆளு பரோல்ல வந்து அவனை வந்து வரவேற்று ஆரத்தி எடுத்து திஸ்ட்ரி எல்லாம் கழிச்சு வரவேற்று ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடும் போது என்னால சகிச்சிக்கவே முடியல. சரி கரும கடந்து போவோம், இதெல்லாம் வந்து தலையெழுத்து, இந்த இனத்தோட சாபக்கேடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் கடந்து போயிட்டே தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுக்க முடியல. இவன் என்னடா இவன் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லைன்னா நாட்டுக்காகவும் சமூகத்துக்காகவும் போராடிட்டு ஜெயிலுக்கு போனானா, இல்ல இந்த நாட்டோட வளங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு கொள்ளை போகுதே அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடி சிறைக்கு போனானா? ஒரு மயிரும் கிடையாது. ஜாதி வெறி தலைக்கேறி ஒரு அப்பாவி பையனை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிருக்கிறான். அந்த வழக்கை விசாரிச்ச காவல் அதிகாரியும் பல்வேறு நெருக்கடியால தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இடையில வந்துச்சு. இத்தனை பேருடைய சாவுக்கு காரணமா இருந்த ஒருத்தன் பரோல்ல வெளியே வந்திருக்கிறான். அவனை என்னமோ மிகப்பெரிய கதாநாயகன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அப்படியே போற்றி புகழ்ந்து பேசுறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, திருஷ்டி கழிக்கிறாங்க. அவனுக்கு என்னமோ பாஷா பாருன்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறானுங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்கல்ல அந்த பதிவு, இந்த பதிவு போட்டீங்க அப்படின்னு, அந்த பதிவு போடும்போது உண்மையிலேயே அவ்வளோ மனவேதனையா இருந்துச்சு. போட்ட பதிவு ஒரே வரிதான், இவன்லாம் ஒரு ஆளு டேஷு, இவனுக்கு வரவேற்பு ஒரு கேடா, இவ்வளவுதான் நான் போட்டது. ஆனா அது போடும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா?
ஏன் தெரியுமா? இந்த இனக்கூட்டத்துல நானும் வந்து பிறந்து தொலைச்சிட்டனே. இந்த இனக்கூட்டம்ன்றது நான் தமிழனா சொல்றேன், இவனுங்க சொல்ற அந்த சாதி கூட்டத்துல கிடையாது. எவ்வளவோ பிரிவினைகள், எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் கடந்து இந்த இனத்தை எப்படியாவது ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துட மாட்டோமா, ஒருங்கிணைச்சிட மாட்டோமா, ஒற்றுமைக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முதல் எதிரியா இருக்கிறது எது? இந்த சாதி வெறி, இந்த சாதிய மனோபாவம். அதை ஒருத்தன் ப்ரைட் பண்ணி அதை பெருமையா மாத்தி அதுக்காக ஒருத்தனை கொலை செஞ்சு அதுக்காக சிறைக்கு போன ஒருத்தன் இன்னைக்கு வெளியே வந்துட்டான் அப்படின்னு உடனே அவனுக்கு இப்படியெல்லாம் நீ போற்றி புகழ்ந்து வரவேற்பு கொடுத்தனா, ஒரு தமிழ் தேசியவாதியா, ஒரு தமிழனா, அட வேணாம், ஒரு அடிப்படை மனுஷனா கூட இதை எப்படி சகிச்சுக்கிட்டு அமைதியா போயிட முடியும்? நீங்க சொல்றது அதனாலதான் தமிழ் தேசியம், தமிழ் அதெல்லாம் இழுக்கல. ஒரு ஹியூமனிட்டி மனுஷனா பாரு. ஒண்ணு இல்லைங்க. இப்ப அந்த அவருடைய அவனுக்கு என்ன மரியாதை? அவனோட பொண்ணுக்கு பூ புனித நீராட்டு விழாவா? ரைட், ஓகே. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவளுக்காக நீ சிறையில பரோல் வாங்கிட்டு வந்து அந்த விழாவை கொண்டாடுற பாசம் உனக்கு இருக்குல்ல. இதே தானே கோகுல்ராஜோட குடும்பத்துக்கு இருந்திருக்கும், அவனை பெத்த அந்த தாய்க்கு இருந்திருக்கும். அந்த அம்மா விகடன் மேடையில வந்து அழுதாங்களே, பாத்தீங்களா? ஏன் என் புள்ளைய கொண்டாங்க? அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியுமா இவனுங்களால? இதுக்கு அவனுக்கு வரவேற்பு கொடுக்குற அத்தனை அயோக்கிய பையலையும் பார்த்து கேட்கிறேன், அந்த அம்மாவோட கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அந்த பையன்? என்ன தப்பு பண்ணிட்டான்? உட்காந்து பேசினான். அதுல எதனா பெரிய குத்தமா? சட்டத்துல எதனாவது சொல்லி இருக்குதா இந்த மாதிரி வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஆண் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த பெண் கூட பேசக்கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா? வயதுக்கு வந்த ஆண், வயதுக்கு வந்த பெண், இவங்க 2 பேரும் விருப்பப்பட்டா யாரு கூட வேணும்னாலும் பேசலாம், பழகலாம், விருப்பப்பட்ட கல்யாணமே செஞ்சுக்கலாம். சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ என்ன சட்டமன்றமா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டா? யார் நீ? கொலகாரன் பாவம் அந்த பையன். நீங்க இந்த இடத்துல அதை சொல்லலாமான்னு தெரியல. நான் வந்து பேசு தமிழா பேசல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல வந்து இந்த கேஸ் தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஏன்னா அப்பதான் இது ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது தொடர்பான அந்த கேஸ் டீட்டெயில் வந்துச்சு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு பக்கம், குறைஞ்சது வந்து ஒரு 500 பக்கம் இருக்கும் கேஸ் டீட்டெயில்ஸ். என்னால் 100 பக்கம் கூட படிக்க முடியல. அவ்வளோ கொடுமை அந்த பையன் அனுபவிச்சிருக்கான். 5 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணி தலையை வெட்டி போட்டு. நிறைய பேருக்கு தெரியாது. நான் நீங்க உள்ள சைக்கோ அவன். அந்த சைக்கோவுக்கு இவ்வளவு வரவேற்பா? எனக்கு டீப்பா சொல்லனாலும் எனக்கு சொல்லுங்களேன், என்ன பண்ணான்? ஏன்னா நிறைய பேருக்கு இது ஏதோ மேலோட்டமா ஏதோ ஒரு விஷயம் போல. ஏன் ஒரு என்ன சொல்றதுங்க, நாக்கு அறுத்து அந்த பையன் வந்து அங்கங்க வெட்டு போட்டு கார்ல கீழே தள்ளி இழுத்துட்டு போய் ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது வருண் ப்ரோ. அவ்வளோ வந்து சித்திரவதை அனுபவிச்சிருக்கான் அந்த பையன் 5 மணி நேரம். இது யாராவது பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் பட்டும் படாம பூசியும் மொழியும் பேச வேண்டியதா இருக்கு. கேஸ் டீட்டெயில படிச்சேன் நான். அவ்வளோ கொடூரமா இருந்துச்சு. அப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு பெரிய வீரம் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஊர்ல. இவனை எல்லாம் பரோல்ல விட்டுருக்கவே கூடாது. ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இவன்லாம் செத்தானா இவன் போனம் கூட சிறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இவனுக்கு தான் நடக்கணும். இவன் செத்தாலும் இவன் போனெல்லாம் சிறையை விட்டு வெளியே வரக்கூடாது, சிறைக்குள்ளே வச்சு புதைக்கணும். நீ என்ன வேலை பார்த்துருக்குற? இத்தனைக்கும் இந்த ஒரு இயக்கம் வச்சு நடத்துறானே, என்னது தீரன் சின்னமலை பேரவையா? அவருக்குதான் அசிங்கம், அவருக்கு அசிங்கம். அவரோட பேரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்க. தீரன் சின்னமலை இதை தான் சொல்லி கொடுத்தாரா? எப்பேற்பட்ட போராளி, எப்பேற்பட்ட தியாகி. அவரோட படையில அவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? இல்ல தீரன் சின்னமலை சொன்னாரா, என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் என்னோட போருக்கு வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுவோம், அப்படி ஏதாவது சொன்னாரா? எளிய குடும்பத்துல பிறந்து தன்னுடைய வீரத்தாலையும் திறமையாலையும் தளபதியாகவும் அரசனாகவும் உயர்ந்து எல்லா சமூக மக்களையும் இணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை கட்டி போராடிய ஒரு மாவீரன், அவரோட பேரை சொல்லிக்கிட்டு இவன் ஒரு ஜாதி ஆணவ படுகொலையை செஞ்சு வச்சிருக்கிறான். பேரை சொல்றதுக்கு தகுதி இருக்க? ஒரு இனத்திற்கே தலைவராக இருக்க வேண்டியவரை ஒரு சமூகத்திற்கான தலைவரா மாத்தி வச்சதை தவிர இவன் வேற என்ன சாதிச்சுட்டான்? எதுக்கு இவனுக்கு இவ்வளவு வரவேற்பு? நீங்க சொன்ன மாதிரி இதுவும் புலம்பல் தான், இதுவும் கோபம் தான், இதுவும் வெறுப்பு தான். இதெல்லாம் தமிழ் இனத்தின் சாபக்கேடு. ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன், சே இந்த இனத்துல வந்து பிறந்து தொலைச்சிட்டோமே அப்படின்னு. அசிங்கம், இந்த தமிழ் இனத்திற்கே அசிங்கம்.
தமிழ் இனத்திற்கு மட்டும் கிடையாது. இவங்க பெரிய அளவுக்கு இவங்களோட அடையாளமா பேசுறாங்கல்ல, அந்த தீரன் சின்னமலைக்கே இவன் அசிங்கத்தை தேடி கொடுத்திருக்கிறான். எந்த தமிழ் போராளி, எந்த தமிழ் தலைவர் என்னோட சாதிக்காரங்க மட்டும் என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லி போராடி இருக்கிறாங்க. அப்படின்னா பூலித்தேவனா, பூலித்தேவனா, அழகுமுத்துக்கோனா, மருதிருவரா, யாரை நீங்க கை காட்ட முடியும்? யாருமே கிடையாது. எல்லாருமே மக்கள் தலைவர்களாக இருந்து அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சுதான் இந்த சமூகத்திற்காகவும் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் போராடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்துல வந்துட்டு அந்த தலைவர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து ஒரு சாதி சங்கத்தோட அடையாளமா வச்சுக்கிட்டு நீ சாதி ஆணவத்தோட பேசுவ, நடந்துக்குவ, கொலை பண்ணுவ. உனக்கு என்ன பட்டம் பரிவட்டம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இதுல வேற அவங்க மனைவி அந்த அம்மா வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் வந்து பரோல்ல தான் வந்தாரு. இதுக்காக வந்து நாடக காதல் குரூப் வந்து ஓவரா ஆட்டம் போடுறாங்க. யாரு நாடக காதல் குரூப்? எது நாடக காதல்? இன்னும் திருந்தல. இன்னும் திருந்தல. எது நாடக காதல்? அப்போ உனக்கு இன்னமும் அந்த ஆணவம் அப்படியே இருக்குல்ல? எது நாடக காதல்? இது நல்ல காதல், இது நாடக காதல்னு தீர்மானிக்கிற உரிமையை உனக்கு யாரு கொடுத்தா? இல்ல, அது ஜாதியின் நாள் மட்டும் தான் நாடக காதல் நடக்குதா? காதலிக்கிறன்ற பேர்ல எல்லா சமூகத்தினரும் சொந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து எத்தனை பேரை ஏமாத்தி நடக்குது இல்ல? அப்ப அங்க போய் சொல்லு, அது நாடக காதல்னு சொல்லு. ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களே காதலித்தாலும் அதில் பல பிணக்குகளும் சண்டைகளும் வந்து பிரிஞ்சிடறாங்க. இது நாடக காதல் பா, சும்மா காதல் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் பார்ப்போம். அங்கெல்லாம் வராது. யாராவது ஒடுக்கப்பட்ட ஒரு ஆதி தமிழன் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த, சாதியில என்ன உயர்வு வேண்டி கிடக்குது உனக்கு? சும்மா ஒரு பொது புரிதலுக்காக சொல்றேன். ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பொண்ணை விரும்பிட்டான்னா மட்டும் அந்த இடத்துல நாடக காதல்னு வந்துருது. என்ன கேவலம் இதெல்லாம்! ரொம்ப ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். நீங்க அந்த விகடன் விஷயம் சொன்னீங்க இல்லையா? அந்த விகடன் மேடையில அந்த அம்மா பேசுனது, அவங்க அந்த வழக்காக போராடிட்டு இருக்க விருது கொடுத்தோன்னா அம்மா பேசுறாங்க. எனக்கு பாக்குறப்ப என்ன தோணுச்சு, கண்டிப்பா சோகமா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் குறிப்பா என்ன தோணுச்சுன்னா, அந்த பையனுக்கு பிறந்த நாள் வரும் ஒரு வருஷமும், அந்த இறந்த நாளும் இருக்கும். இந்த 2 நாள்லயும் வாழ்க்கை ஃபுல்லா நடிச்சுட்டு தான் இருக்க போறாங்க. அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த பிறந்த நாள்லயும் இறந்த நாள்லயும் கண்டிப்பா அழாம அந்த அம்மா இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டி கண்டிப்பா ஒரு 24 நேரத்துக்கு அந்த கஷ்டத்தை நீ கொடுத்துட்டு போயிட்டா அவங்க பையன் நீ கொலை பண்ணி. ஆனா இப்ப நீ அதை பார்த்தே இன்னைக்கு வரைக்கும் வேதனையில இருந்து வெளில வராம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க அந்த தாய்க்கு தன் மகனை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணவன் வெளியில மீசையை முறுக்கிட்டு வரான் பரவாயில்ல, அவனுக்காக இவ்வளவு பெரிய நல்லவேளை இன்ஸ்டாகிராம்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, அந்த இதெல்லாம் அவங்க கண்ணில் பட்டுக்குமான்னு தெரியாது, பட்டிருக்க கூடாது. மகனையும் கொலை செஞ்சுட்டு இவ்வளவு அந்த குளோரிஃபை பண்ணி அவன் கூப்பிட்டு வந்து பாராட்டி இந்த பாட்டெல்லாம் பாட்டு அவனை வந்து புகழ்றாங்க, கொண்டாடுறாங்கன்னா அது எவ்வளவு மாதிரியான வேதனையோட, அது வார்த்தையே இல்லல்ல, வார்த்தையே இல்லல்ல. எப்படி இருக்கும் அவங்க? எவ்வளவு வந்து ஒரு கொடுமையான ஒரு செயல் இது. அதாவது அந்த பையனை கொன்னது மட்டும் இல்லாம ஒரு தாழ முடியாத வேதனையை கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னால என்ன பண்ணிட முடியும்? இங்க பார், நான் கெத்தா வெளியே வரேன், எனக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறான்னா ஒருத்தன், இந்த சமூகம் எவ்வளவு கேடு கட்டு கிடக்குது பாருங்க. நான் இந்த சமூகத்தை கூட குற்றம் சொல்ல மாட்டேன். அவனை அந்த அளவுக்கு போற்றி புகழ்ந்து வரவேற்றாங்க தெரியுமா? அந்த கூட்டத்தை சொல்றேன். ஏன்டா உங்க புத்தி எல்லாம் இப்படி போகுது? என்னடா அப்படி சாதிச்சிட்டீங்க? இப்ப அவனுக்கு வரவேற்பு கொடுத்ததுனால நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? இதனால வந்து நாங்க இவ்வளவு முன்னேறிட்டோம். எனக்கு சொல்ல டேய், அவ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, உரிய இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அதுக்காக போராடினா கூட உனக்கும் சரி உன் சமூகத்துக்கும் சரி ஏதாவது முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதிரி கொலைகாரனை கொண்டாடுறதுல உனக்கு என்ன பயன் ஏற்பட்ட போது? ஒண்ணுமே கிடையாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இந்த வேலையைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, அந்த பின்னாடி நடந்து வராங்கல்ல அந்த தம்பிங்க, அவங்க யாரு? நம்ம தம்பிங்களா தானே பாக்குறோம். பின்னாடி அவங்க எல்லாம் யாருன்னா 18 வயசு 24 வயசு பசங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தை சந்திச்சாங்கன்னா, இந்த மாடர்ன் ஏஜ வந்து சந்திச்சாங்கன்னு வைங்களேன், எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊரை விட்டு வெளில வரணும். ஆமா, ஊரை விட்டு வெளில வந்து இந்த நகரத்தையும் இந்த சமூகத்தையும் உண்மையான அந்த என்ன சொல்றது, ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்ணி பாறான்னு தெரியும், உன்னை எப்படி பாக்குறான்னு தெரியும். இந்த சாதி கருமாந்திரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சாதிச்சு காட்ட போற? அததான் எனக்கு கொஞ்சம் சொல்ல. சோ அத பார்க்கும்போது டேய் உங்களை பயன்படுத்திக்கிறான்டா அவன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கிறதுனால தானே இவன் ஹீரோ ஆயிருக்கிறான். அந்த கூட்டம் இல்லைன்னா இவனெல்லாம் யாரு கண்டுக்க போறாங்க? இவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு? என்ன அரசியல் புரிதல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவன் கெட்டது மட்டும் இல்லாம இவன் சமூகத்தோட இளைஞர்களையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கான்.
எனக்கு இதுல ரொம்ப இந்த வாட்டி ஹர்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதை பத்தி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். இந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த எங்க ஊருடா இந்த ஊர் அப்படிதான் சொல்லிட்டு ரீல்ஸ் போடுவாங்கல்ல, அதை பார்த்தா நான் ஏதாவது திட்டிட்டு இல்ல கிண்டல் பண்ணிட்டு போயிடுவேன். அது அப்படியே ஒரு சாதிய ஒரு பேஜா இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா அதுலயும் போயிட்டு நான் திட்டிட்டு போயிடுவேன். ஆனா இது ஒரு ட்ரெண்டாவே மாறி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாதிக்கு உண்டான ஒரு ரவுடியை புகழ்ந்து அந்த அண்ணனை வந்து அண்ணன் அப்புறம் சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து நாலா பக்கமும் பரப்ப விட்டாங்க. சரி, நம்மள மாதிரி யோசிச்சு அதுல போய் திட்டிருப்பாங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. சர்ப்ரைஸ் வந்து ஒரு 1000 கமெண்ட் இருக்குன்னா ஒரு 900 கமெண்ட் வந்து அதை புகழ்ந்துதான் இருக்கு. சோ இந்த மாடர்னா மாத்திட்டாங்க இந்த ஜாதி வெறி அப்படிங்கறது. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வரும்போது உலகம் சுருங்கிடுச்சு, எல்லாருமே வந்து ரொம்ப நெருக்கமா வந்து கனெக்டடா இருக்கிறோம், கருத்துக்களும் சிந்தனைகளும் பகிரப்பட்டு இந்த சமூகம் ஓரளவுக்கு மாறிடும் அப்படின்னு பார்த்தா இவன் சாதிய நவீனமயப்படுத்திக்கிட்டு இருக்கான், சாதி வெறிய நவீனமயப்படுத்திக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதுல வந்து தன்னுடைய சாதியை குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், சாதி பெருமையை பேசுறான், இன்னொரு சாதியை வந்து மட்டம் தட்டி பேசுறான். இங்க வந்து தமிழ்நாட்டுல சாதி வந்து நவீனமயப்பட்டிருக்கு. அதுதான் பெரும் கொடுமையா இருக்கு. கரெக்ட், சொபிஸ்டிகேட்டடா இருக்கு, ரொம்ப வசதியா மாறி எல்லாராலையும் எளிமையா தங்களுடைய சாதி வெறி கருத்துக்களை பரப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு. அதுதான் என்னால சகிச்சுக்க முடியல. தொழில்நுட்பம் வளர வளர இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அது வேற ஒரு பரிணாமத்தை நோக்கி போகுது. இப்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவனோ உயர் சாதியை சேர்ந்தவனோ ஒரே வாகனத்துல பயணம் செய்ய முடியாது. அப்பெல்லாம் வந்து மாட்டு வண்டி தானே, ஏத்த மாட்டாங்க. ஒரே பரிசல்ல போனோம் அப்படின்னா ஏற முடியாது. ஆனா ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, சரியா? எல்லாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. சோ இப்படி தொழில்நுட்பம் வளர வளர சாதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மட்டு போடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அது வேற ஒரு வடிவம் எடுத்திருக்கு. உங்களால நம்ப முடியுதா பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாடகம் பார்க்க போனோம் இல்லைன்னா திரையரங்கத்துல படம் பார்க்க போகணும் அப்படின்னா எல்லாரும் எல்லாம் போய் பார்த்துட முடியாது, சரியா? ஊனமுற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த அரங்கத்திற்குள்ள வந்து நாடகத்தையோ திரைப்படத்தையோ பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டியிருப்பாங்க. ஓப்பனாவே இப்படி போட்டுருந்துச்சா? இதற்காக விநியோகிக்கப்பட்ட துண்டறிக்கை இன்னைக்கும் ரோஜா முத்தையா செட்டியார் ஆராய்ச்சி நூலகத்துல அப்படியே இருக்கு, பார்க்கலாம் ரெஃபரன்ஸ். ஆமா. ஆனா அதுல இருந்து இந்த சமூகம் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு மல்டி காம்ப்ளெக்ஸ் தியேட்டருக்குள்ள போயிட்டு இருட்டு அறைக்குள்ள எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒரே பக்கத்துல ஒரே ஏசி அரங்கத்துக்குள்ள படம் பார்த்துட்டு தான் வராங்க. இந்த சாதிகாரம் வர தியேட்டருக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு பேச முடியுமா? சினிமால அதான் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ காசை வாங்கிட்டு வெளில போனாய உன் இஷ்டப்படிதான் என்னால படம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவானா மாட்டானா? அப்ப இப்படிதான் இந்த சமூகம் மாறப்போகுது அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டோம். தொழில்நுட்பம் வளருது, எல்லாமே வந்து மாறப்போகுதுன்னு பார்த்தா இங்கேயும் வந்து ரீல்ஸ் போடுறது, நாங்கெல்லாம் யார் தெரியுமா அப்படிங்கிறது, ரோட்ல போற வரவனை வம்புக்கு எழுதுறது, அதையே கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு ரீல்ஸா எடுத்து போடுறது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் இந்த இனம் வந்து இப்படியெல்லாம் ஏமாந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது இனம்னு சொல்றது தமிழர், சமூகம்னு சொல்றது வேற. அதனால இந்த வேறுபாடு புரியாது சில ஜந்துக்களுக்கு. சிலதுங்கெல்லாம் என்னன்னா ஜாதியே இனம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. சாதினா சமூகம், அது ஒரு குழு அப்படிங்கிறது தெரியாது. இனம்னா தேசிய இனம் அப்படிங்கிற வேறுபாடும் தெரியாது இவங்களுக்கு. சோ அந்த குழப்பத்துல இருக்காங்க. ஏபிசிடி கிளாஸ். அதான் ஒரு பக்கம் வந்து இந்த இனம் எப்படியாவது முன்னேறிடாதா, உலகத்துல மற்ற தேசிய இனங்கள் மாதிரி இவங்களும் எல்லா உரிமைகளையும் விடுதலைகளையும் பெற்று முன்னேறி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நாம போராடிக்கிட்டு இருந்தா நம்ம காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் உள்ள இருந்து. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த சாதி பெரிய கூட்டம். ஏன்டா உங்க புத்தி எல்லாம் இப்படி போகுது? ரொம்ப எரிச்சலா இருக்கு எனக்கு. எனக்கு இது சொல்லுங்க. இப்போ ஒரு புது தப்பு ஒண்ணு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஃப்ராட்னு ஒண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன சைபர்ன்றது ஒரு விஷயம், ஒரு தளம் இருக்குன்னா சைபர் ஃப்ராட் புதுசா இருக்கு, அதற்குண்டான சட்டங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போடுறோம். அதே மாதிரிதான் அந்த கத்தியை வச்சு கேக் வெட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அது ஒரு புது விதமான விஷயமா ஏன் பார்க்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. 90கள் கூட பண்ணிருக்கலாம், early 2000s பண்ணிருக்கலாம். இப்போ அது வெளில வர்றப்போ அது பல பேர் வந்து ரவுடிசம் நோட்டி தோண்டுதுன்னு போலீஸ்காரங்க கூப்பிட்டு அன்பா அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வந்து முடுறாங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன், போலீஸ்காரங்க அரசியல் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதிக்கார மேல கை வச்சா ஓட்டு உள்ளாதுன்னு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதுக்கு எதிராக கண்டனமும் தெரிவிக்கல, பேசல. ஆனா காவலர்கள் அந்த பேஜ் எல்லாம் பேன் பண்ணலாம்ல, இப்படி ஒரு கல்ச்சர் உருவாகிறது அங்கேயே தடுக்கலாம்ல, ஏன் அதை வந்து பண்ண மாட்டாங்க? சரியான யோசனை தான், செய்ய மாட்டாங்களே. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. இப்ப அங்கேயும் அப்படின்றீங்களா? ஆமா, அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? அந்த சமூகத்தோட ஓட்டு போயிரும்ல.
இவங்க சாதியை வச்சுதானே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில இருக்கு, அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை, சைபர் கிரைம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி சாதி வெறியை தூண்டுகின்ற காணொளிகள் பதிவேற்றப்பட்டால் அந்த பக்கம் முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா நாங்க எங்க சாதி பெருமையை பேசணும், உனக்கு என்ன எரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஓட்டு போடாம போயிருவாங்க. அதனால ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவன் எப்பவுமே வந்து இந்த சாதி மனோநிலையை பகைச்சிக்க விரும்ப மாட்டான். இதையெல்லாம் நம்ம லாஜிக்ஸ்க்கு பிராக்டிகாலிட்டிக்கு எதிராக தான் உட்கார்ந்து நம்ம 2 பேரும். ஆமா, சரி இதெல்லாம் சாத்தியமே இல்லையான்னா சாத்தியம் இருக்கு. எப்பன்னா இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாரும் ஓரினம், எல்லாரும் ஓர் நிறை அப்படின்னு நினைக்கிற ஒரு தமிழ் தேசிய ஆட்சி வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ரெண்டாவது, அவனை சாதியை பத்தியே நினைக்க விடக்கூடாது. நீ வெட்டியா உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு வேலைன்னு ஒண்ணு கொடுத்து போய் வேலையை செய்ய அப்படின்னா உனக்கு சாதியை பத்தின சிந்தனை வருமா? உனக்கு பொழப்பு ஓடணும், காசு வரணும், அடுத்த மாசம் செலவுக்கு வரவு இருக்கணும். இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா சாதியை பத்தின சிந்தனை வந்து உனக்கு அதிகமா வராது. அதனால இப்படிப்பட்ட ரீல்ஸ் போடுற வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்ட. புரியுதா உனக்கு? அது தப்புனே தெரியலங்க. அது தப்புனே தெரியல. அவன் தான் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே. அது ஒரு பெரிய பிரைடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாதி எனக்கு வந்து ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ணி மாத்துவீங்க நீங்க? சாதி அசிங்கண்டாது, அதை வச்சு உன்னால எதுவும் சாதிக்க முடியாதுன்னு அவனை புரிய வச்சா மட்டும்தான் நாம வந்து ஏதாச்சும் ஒரு மாறுதலை செய்ய முடியும். ஒரு இதுல சாதியில பறந்துட்ட அது அடையாளம் அப்படிங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்கு மேல நான் மேல், இது என்னோட வந்து ஒரு பிரைடு அப்படின்னு எடுத்துட்டு போறது வந்து, உனக்கு ஒரு பிரைடு இருக்குன்னா அதே மாதிரிதான் இன்னொருத்தனுக்கும் இருக்கும். அப்ப அந்த பிரைட சொல்லி நீ வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு அவன் பேசினா உன்னால தாங்கிக்க முடியுமா? இப்படியே ஒருத்த மாத்தி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்குதான் நீங்க எல்லாம் ஒற்றுமையாவீங்க? உங்களை எல்லாம் இப்படி அடிச்சுக்க விட்டுட்டு மேல ஒருத்தன் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன் உன்னை ஆண்டுகிட்டு இருக்கானே, அதை என்னைக்குதான் பாப்ப? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்படிப்பட்ட சண்டைகள் வளருவதற்கு இதுவும் கூட ஒரு காரணம். இவனுங்க எல்லாம் இந்த சண்டையை விட்டுட்டா நேரா நம்மளை நோக்கி தான் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. நீ யாரான்னு கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால இவனுங்களை இப்படியே மட்டிகளாகும், சாதி வெறி பிடிச்ச முட்டாள்களாகவும் இருக்க வைக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு ஆளும் வர்க்கமும் நினைக்குது. அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ரீல்ஸை எல்லாம் அவங்களும் தடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் ஒரு நொடி வேலை. இப்ப பொது வெளியில வந்து நான் ஒரு மேடை போட்டு பேசும்போது இன்னொரு சமூகத்தை தரம் தாழ்த்தி பேசி அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசினா என் மேல வழக்கு வருமா? வரும்ல, எந்த சமூகமா இருந்தாலும். இப்ப இதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கு என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? நீங்க சொல்ற ஒரு மேடையாவது பரவாயில்லங்க, ஒரு 100 பேரோ போயிடும், 100 பேரோ 500 பேரோ லட்சம் பேர் 50,000 பேர் பாக்குறான் ஒரு ரீல்ஸ். ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடே இல்ல. அப்ப இதுக்கு என்ன சட்டம் பொருந்ததோ அதேதான் இதுக்கும் பொருந்தணும். போட்டனா கைது செய்வேன், போட்டனா உன் பக்கத்தை முடக்குவேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு அச்சம் வரும், பேச மாட்டான். ஆனா இவன் செய்ய மாட்டான். ஏன்னா ஒருவேளை இவன் செஞ்சுட்டான்னு வையுங்க, இதெல்லாம் இந்த இடத்துல இதெல்லாம் அடங்கி நேரா நம்மளை நோக்கி தான் திரும்பும். ஆமா நீ யாரு கேள்வி வருமா வராதா? அது வரக்கூடாது. அதனால இவன் ஒருபோதும் இந்த வேலையை செய்ய மாட்டான், செய்ய விட மாட்டான். சரி, இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட புலம்புறேன். அன்னைக்கு வந்து ChatGPT கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுகிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தெரியுதா காஸ்ட் பாலிடிக்ஸ் பத்தி தெரியுதா? குரூப் கிட்ட கேளுங்க. நல்லா நம்மள மாதிரியே பேசுது. ஆமா, அவன் வந்து எக்ஸ்பிளிசிட்டா பேசிடுறான். அதுக்கு ChatGPT என்ன சொல்லிச்சு, நிறைய பாயிண்ட் சொல்லிச்சு. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. இப்ப வந்து நீதிபதி சந்துருவோட பரிந்துரையின் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுல சாதி கயிறு கட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது என்ன சொல்லுது, பேசிக்கா சாதிங்கிறது வந்து அவங்களே போய் வந்து உடனே கத்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்டீரியோ டைப், இவன் மேல நான் கீழே, நான் மேல நீ கீழேன்னு நினைக்கிறது இல்ல. வீட்டுல இருந்து வருது. வீட்டுல யாரு? அப்பா அம்மா தான். சோ பேரண்டிங்ல இருந்தாலும் இது ஸ்டார்ட் ஆகுது. அது அங்க இருந்து அங்க விதைக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப யாரு உங்களுக்கு சொல்லி தரலையா, எனக்கு சொல்லி தரலையா நம்ம வீட்டுல? அதாவது நான் ஓப்பனா பேசுறேன், நம்ம அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாதி மட்டும் இல்லாம வேற ஏதாவது விஷயங்கள் கூட ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து என்ன இது இவ்வளவு பிற்போக்கா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள 2 வாட்டி, என்னன்னா எங்க அப்பா அம்மா திமுக ஓட்டு போட்டாங்கன்னா நான் அவங்களை தடுக்க வாங்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் யாருக்கு ஓட்டு போடுறதாலும் அவங்களால தடுக்க முடியாது இல்லையா? நான் அதே மாதிரிதான் அவங்க வந்து நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன், அவங்க நம்மளுக்கு சிலதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திருந்தாலும் அது தவறுன்னு தெரிஞ்சு நம்ம வெளியில சில நேரம் வந்து வீட்டுல இருக்கிறவங்களே வந்து பேசுவாங்க, நம்மளாம் யாரு தெரியுமா, நமக்குலாம் எவ்வளவு ப்ரைடு இருக்கு தெரியுமா, நம்மளாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, சரி இருந்துட்டு போலாம், என்ன இப்ப இன்னைக்கு அந்த பெருமையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம என்ன சாதிக்க போறோம், இன்னைக்கு என்ன ஆக போகுது, அதனால ஒண்ணுமே கிடையாது. இப்போ எங்க வீட்லயும் இதையெல்லாம் பேசுவாங்க, சரியா? வாய்ப்பு இருக்கிற நேரத்துல அதையெல்லாம் எதிர்த்து பேசுவேன், சண்டை போடுவேன், என்னென்னலாமும் செய்வேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகி போச்சுன்னா
சரி நீ பேசு, நீங்க பேசுங்க, நீ பேசு, நாங்க நீ பேசுறத பேசு, நான் செய்யறத செய்யறேன் அப்படின்ட்டு வந்துருவேன். இப்ப அவங்களையும் திருத்த முடியாது, மாத்த முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த காலத்துல அந்த பழைய ஜெனரேஷன் வளையாது, அது மாறாது. அப்ப என்னன்னா அவங்கள வந்து அவமதிக்க வேணாம். நீ பேசுறியா பேசு, ஆனா எது சரி எது நல்லதுன்னு எனக்கு தெரியும்ல, நான் அதை செஞ்சுட்டு போறேன். சின்ன வயசுல நினைவே தெரியாத ஒரு வயசுல அப்படி சொல்லக்கூடாது. நான் வந்து என் நண்பனோட சேரிக்கு போயிட்டு வந்துட்டேன். மன்னிக்கணும், ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். அங்க சாப்பிட்டு வந்துட்டேன், தண்ணியும் குடிச்சிட்டேன். ஒரே திட்டு. யாரை கேட்டு போனேன், எதுக்கு போனேன், ஏன் அங்கெல்லாம் போற, எனக்கு புரியல. நான் போனேன், எங்க அப்பாவை நல்லா தெரியுது அந்த பக்கங்கள்ல. ஏன்பா இந்த வீட்டு பையனாப்பா, இன்னார் பையனாப்பா, நல்லா தெரியும், இன்னார் பையனாப்பா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு வேறுபாடே தெரியல. எனக்கு எல்லாமே என் ஊர் தான், அப்படிதான் இருந்துச்சு. போனேன், சாப்பிட்டேன், தண்ணி குடிச்சா வந்துட்டேன். அப்ப கேட்டதுக்கு அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ரத்தம் சிவப்பு கலர்ல தானே இருக்கும். எதுவுமே தெரியாத வயசுலயே கேட்டேன். இது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயம் மட்டும் பதிஞ்சு போச்சு. எங்க மாமாவும் எங்க அம்மாவும் கஞ்சி கேக்குறாங்க, அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அடிபட்ட சிவப்பு கலர்ல தான் ரத்தம் வரும் அப்படின்னு அப்பயே பேசணும் தான். அப்ப அந்த எதிர்த்து வாதம் செய்யறது அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே இருக்கும். ரெண்டாவது, வாசிக்கணும், படிக்கணும், உலகத்தை பார்க்கணும். பார்த்தாதான் இந்த குறுகிய வட்டத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். இப்பவும் எங்க அம்மா பேசுவாங்க, இப்பயும் எங்க மாமா பேசுவாரு. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை அமைதியா கேட்டுக்குவேன். ஆனா அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எது சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவங்க கிட்ட வாதாடிட்டு இருக்க முடியாது. அது தேவையில்லை நான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும். பெற்றோர்கள் நல்ல விஷயங்களை சொல்லித்தர பெற்றோர்களும் இருக்கதானே செய்யறாங்க, முற்போக்கான பெற்றோர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தனும் அவனா சிந்திச்சு முடிவு எடுக்கணும். இது நமக்கு தேவையா? இப்ப நான் வந்து சாதி பெருமை பேசுறதுனாலயோ இப்படிப்பட்ட சாதி தலைவர்களை கொண்டாடுவதாலேயோ எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? குறைஞ்சபட்சம் இப்ப இவன் சாதி பெருமையை பேசுறான், சாதி வெறிய ஊட்டுறான்ல, அவன் உன்னுடைய சாதி உரிமைக்காக என்ன போராடிருக்கான் அதையாவது பாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இத பத்தி அவன் எத்தனை முறை பேசியிருக்கான்? உங்களோட பிரதிநிதியா அவன் பேசியிருக்கானா? ஏன்பா நாம வந்து இவ்வளவு விழுக்காடு இருக்கிறோம், 1931 கடைசியா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கப்பா, அப்ப நமக்கு இவ்வளவுதான் எண்ணிக்கைன்னு சொன்னாங்க, அதை வச்சே இன்னைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது எப்படிப்பா நியாயமா இருக்கும்? இத்தனை வருஷமாச்சு, நாமெல்லாம் பெருகி இருக்க மாட்டோமா? நமக்கு உரிய இடத்தை நம்ம வாங்க வேணாமா? வாங்கப்பா நாமெல்லாம் சேர்ந்து ஜாதிவாரி மக்கள் தொகைக்காக கேட்போம், போராடுவோம் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை கூட ஏத்துக்குவேன். எல்லா சமூகத்தையும் ஒன்று திரட்டி இதுக்காக போராடினா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? உன் வரலாறை தோண்டி அதுல யாராவது ஒருத்தர் பெருமைக்குரியவங்க இருக்க மாட்டாங்களான்னு பார்த்து அதை தேடி எடுத்து வச்சுக்கிட்டு, இவங்கதான் என்னுடைய சாதிக்கான அடையாளம் அப்படின்னு முன்னிறுத்திக்கிட்டு அதை வச்சு சாதி வன்மத்தையும் வெறியையும் வளர்த்து விட்டு இன்னொரு சமூகத்துக்கு மேல வெறுப்பத்தை தூண்டி விட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதனால உனக்கும் சரி உன்னுடைய சமூகத்துக்கும் சரி என்ன பயன்? இந்த சாதி வெறியை தூண்டுறான்ல, அவனுக்கு பயன் இருக்கு. ஏதாவது ஒரு நிலமேட்டரை முடிச்சுக்குவான், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான கட்சியில போய் ஒரே ஒரு சீட்டு வாங்கி அவன் மட்டும் எம்எல்ஏ ஆயிடுவான். நீ என்ன பண்ணுவ? கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு ஜேன்னு போட்டுக்கிட்டு அவன் முன்னாடியே திருவியா? உனக்குன்னு உரிமை வேணாமா? நீ அரசு வேலைக்கு போக வேணாமா? அதுக்கு உனக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவையில்லையா? இடஒதுக்கீடு வேணாமா? இதை பத்தி எல்லாம் எவனாவது சொல்லி கொடுக்குறானா உனக்கு? இவன் சொல்லி கொடுத்தானவன், இந்த யுவராஜ் சொல்லி கொடுத்துருப்பான். இன்னும் திருந்துற மாதிரி தெரியலையே. திருந்திருந்தா இவன் முன்னாடி போயிருப்பானுங்களா? A1 செல் வேணும்னு. A1 செல் இவர் பெரிய இவரு இவனெல்லாம் கொரில்லா செல்லுல அடைக்கணும். கடைசி 2 விஷயம்ங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த சமூகத்தையும் சொல்ல தேவைங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு கலர் ஏதோ ஒரு பிளாக் வச்சுக்கிற, அது வேற ஏதோ ரீசன் போட்டுருக்கு வாட்ஸ்அப், அதை எடுத்துட்டு இவங்க வந்து அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க சாதிக்கு உண்டான பிளாக்னு போட்டு நம்மளை திட்டுறாங்க. ஓகேவா? அதனால நான் பொதுவாவே சொல்றேன், எல்லா சமூகத்திலயும் ஒரு வந்து தலைவர் எக்ஸாம்பிள் இருக்காரு. காமராஜர் இருக்காரு, மருது சகோதரர் இருக்காங்க, அம்பேத்கரோட பல நல்ல விஷயங்கள் இருக்கு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன தீரன் சின்னமலை, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அவங்கள வந்து ஒரு முகமா வச்சு அவங்க அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்க எல்லாருக்குமே நன்மை செஞ்சிருக்காங்கன்னு அவங்கள நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு போலாம். ஆனா இதுல அதாவது ஒரு சாதியில மட்டும் தான் திருட இருப்பான் அப்படி சொல்ல முடியுமா? எல்லா சாதியிலுமே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சாதியிலும் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பசங்க இருப்பாங்களே, இந்த ரவுடி பசங்களை எடுத்துட்டு வந்து ஒரு முகமா வச்சு ப்ரொமோட் பண்ணி அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நம்ம ஏங்க இதெல்லாம் அவர் ஏங்க அடையாளமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு திருப்பி சண்டை போட வராங்க.
ஸோ இது இந்த மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க முதல்ல கேட்ட ஒரு கேள்விக்கு பாருங்க, வாட்ஸ்அப்ல வந்து ஏதாச்சும் எமோஜில கலர் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்பெயின் பிளாக் நம்ம டிவிக்கு தம்பிங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்பெயின் பிளாக கொண்டு வந்து டிவிக்கு கொடின்னு சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பச்சை இப்படி இருக்கும், இந்த மாதிரி வி ஷேப்ல இருக்கும். அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு சமூகத்தோட அடையாளம் சொன்னாங்க. நான் அதை இருக்கிறதே 12 கலர் தான், ஆனா சமூகம் தான் 12,000 இருக்கு. பேர் சொல்ல விரும்பல. அது எங்க சமூகத்தோட கொடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னடா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா ஜப்பான்ல எல்போர்டு வண்டிக்கு கொடுக்குற அதை கொண்டு வந்து எங்க சமூகத்தோட கொடி அப்படிங்கிற யாரும் கலாய்க்க தேவைடா, நாங்களே கலாய்ச்சி போட்டோம். அப்படிதான். அப்ப என்னன்னா இது எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாம, அடிப்படை அறிவு இல்லாம அதை கொண்டு வந்து எங்க சாதிக்கான கொடி அப்படின்னு பயன்படுத்துறாங்க இல்லையா, அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவு இருக்கிறவங்க ரவுடிகளை தான் தங்களோட அடையாளமா பார்ப்பாங்க. அவங்க அவர் ஒரு அடையாளமா பாக்குறது கூட தப்பு இல்லை. ஆனா அதே இடத்துல பெருமைக்குரிய மற்ற தலைவர்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க தெரியுமா, அதுதான் மிகப்பெரிய கேவலம். நீங்க ஒரு பக்கம் ரவுடியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மாபெரும் போற்றத்தக்க பெருந்தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்து அடையாளங்களோட வைக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர்கள் யார், முதல்ல இவங்க யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர்களே கிடையாது. நீங்க குறிப்பிட்ட காமராஜரோ, ரெட்டமலை சீனிவாசனோ, தீரன் சின்னமலையோ, மருதேருவரோ, பூலித்தேவனோ, இன்னும் மற்றும் பல எவ்வளவோ தலைவர்களுக்காக யாருமே தனிப்பட்ட தேவைகளுக்காக போராடியவர்கள் கிடையாது. இப்ப காமராஜர் வந்து அவருடைய சமூகத்திற்காக மட்டும்தான் போராடினாரா, அவருடைய சமூகத்திற்கு மட்டும்தான் எல்லா நல்லதையும் செஞ்சாரா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே செஞ்சார். அப்படி இருக்கும்போது அவர் இந்த தமிழ் இனத்தின் அடையாளம், தமிழ் நாட்டின் அடையாளம், அவரை கொண்டு போய் ஒரு சமூகத்தின் அடையாளமாக வச்சது முதல் தப்பு. சரி, வச்சதுதான் வச்ச, அதே இடத்துல இன்னொரு ரவுடியும் கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மாபெரும் தவறு, பாவமும் கூட. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, தீரன் சின்னமலை மாதிரி மாவீரன், அவரை கொண்டு வந்து ஒரு சமூகத்துக்கான அடையாளமா வச்சதே முதல் தப்பு. அவர் போராடினது அவருடைய சமூக விடுதலைக்காக மட்டும் கிடையாது, ஊருக்காக போராடினாரு, நாட்டுக்காக போராடினாரு. சரியா? அவரை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளமாக வச்சது முதல் தவறு. சரி, ஓகே, இந்த சமூகத்தில இருந்து வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கடந்து போனா, யுவராஜ் மாதிரியான கொலைகாரன் ரவுடியை கொண்டு வந்து அதே இடத்துல வைக்கிற, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நாங்க யாரும் வந்து உங்களை அசிங்கப்படுத்தல, நீங்க தான் உங்க சமூகத்தையும் உங்க சமூக தலைவர்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. புரிதல் இல்ல, படிப்பறிவு இல்ல, உலகம் தெரியல. இல்லனா எல்போர்டு சிம்பிளுக்கு ஓட்டுற ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து உங்க சமூக கொடின்னு பேசுவியா? இன்னொரு தற்கூரி கூட்டம் ஸ்பெயினோட கொடியை கொண்டு வந்து எங்க கட்சி கொடின்னு பேசுமா? அது வேற ஷாக்கிங்கா ரீல்ஸ் போடுது ஒரு முண்டம். என்னது? அத ஃபைன் பண்ணிட்டானா? ஓ மை காட், இங்க பாருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இப்படி காட்டுது, பார்த்தா அது ஸ்பெயின் கொடி. பின்னாடி வந்து கட்சி கொடி பாடல் ஓடுது. விளங்கண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இன்னும் என்னென்ன காமெடி எல்லாம், என்னென்ன கொடுமை எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 14 மாசம் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். பட் இப்போ இத பத்தி பேசுறப்போ நான் ஏன் உங்களை வந்து இப்போ ஒரு கட்சியோ இல்ல தமிழ் தேசியன்ற வார்த்தையை கூட ஏந்திரமா பயன்படுத்தல, ஒரு சங்கடமான நிலைக்கு உங்களை போடக்கூடாது. நீங்க உங்களோட தனிப்பட்ட முறையில உங்களோட மனசுல இருந்து பேசணும். நீங்க தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டீங்க. சரி, என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கிறீங்க. அதாவது தமிழர்கள் மட்டும் இல்லாம தமிழர் அல்லாதோரும் ஒரு தமிழ் தேசிய பாதையில வந்து இங்க பிறந்து வளர்ந்த தமிழர்களுக்கு முன்னுரிமை வந்து அவங்களும் மனசார கொடுத்து இந்த அரசியலை புரிஞ்சுட்டு இதுக்குள்ள வரணும் அப்படிங்கறத உங்களோட கருத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் நம்புறேன். ஏதாவது பிள்ளை இருந்தா நீங்க திருத்துங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பு, இந்த தமிழர், ஏன்னா இப்போ நீங்க தலித்தியவாதிகள்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறவங்களையும் நீங்க விரும்புறது இல்லை. நீங்க வாங்க நம்ம தமிழர்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்து தனிப்பட்ட அரசியல் நீங்களும் வந்து பிரிஞ்சு போயிடாதீங்க, நம்மளாம் ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லா சமூகத்தையும் சொல்றீங்க. குறிப்பா தலித்தியவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இங்க இதுக்குள்ள இருக்கதான் பாக்குறீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறதே வந்து நம்ம தான் நம்மளுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த சாதிய கட்டமைப்பு, அப்புறம் இதுல இருக்க பிரிவு, அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது எப்படி கடைசி வரைக்கும் இந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு, அது தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி சமூகத்துக்குள்ள கொண்டு வரது ஒரு சாத்தியமான விஷயமாவே தெரியல. சாத்தியம்தான், நான் நம்புறேன், நடக்கும். இப்ப இங்க இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இன வழி அரசியல். எந்த இன வழி அரசியல்? மொழி அடிப்படையிலான தேசிய இன அரசியல்.
இப்ப இங்க என்னதான் வந்து மதத்தாலையும் சாதியாலையும் வர்க்கத்தாலையும் ஏற்றத்தாழ்வுகளும் பிரிவினைகளும் தீண்டாமைகளும் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது எது? இவங்களோட தாய்மொழி. அப்ப அது ஒன்ன வச்சு மட்டும்தான் இவங்களை இணைக்க முடியும். நீ வந்து உன் சமூகமா பார்த்த அப்படின்னா நீ வந்து ஒரு குறுங்கூட்டம் தான், சின்ன கூட்டம் தான். அதுவே நீ உன்னை இந்த இனமா பாரு, நீ எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும். இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை சாதிகளாகவும் மதங்களாகவும் வர்க்கங்களாகவும் பிரித்து பிளந்து போட்டு எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை ஏமாத்தி ஆண்டுகிட்டு இருக்கிறான். உன் மண்ணின் உரிமை உனக்கு வரணும்டா, நீதான் இந்த மண்ணை ஆளணும், நீதான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். தேவையில்லாம இந்த சாதி பெருமை பேசி அழிஞ்சு போயிடாத, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே சுருங்கி போயிடாத. யோசிச்சு பாரு, இந்த உலகம் பெருசு, இந்த நாடு பெருசு, நாம அடைய வேண்டிய இலக்கு பெருசு. நாம யார் தெரியுமா? அப்ப இவனுக்கு அந்த இனத்தை பற்றிய பெருமைகளை சொல்லதான், இவனுக்கு அந்த மொழியை பற்றிய பெருமைகளை சொல்லதான் இவனுக்கு என்ன ஆகும்? தான் சாதி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அதை தாண்டி நாம் தமிழன் என்கின்ற மாபெரும் இனக்கூட்டத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிற புரிதல் வரும். இடம் இருக்குது, மன்னிக்கணும். உங்க நோக்கம் வந்து சரிங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், அதுதான் வந்து நானும் ஆமோதிக்கிறேன். ஆனா இதுக்கு எதிர்த்தரப்பா பேசக்கூடிய இந்த திராவிடம் அந்த அரசியல் பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, இதே மாதிரி தாண்டா இனமும் வெறி தாண்டா, அதனால தாண்டா நீ திராவிடன்னு பேசுனீ, அது எந்த இனம் வெறி? திராவிடம் அப்படிங்கிறது இனம் தானப்பா, அது இனவெறி இல்லையா? இன்னும் சொல்ல போனா திராவிடம் தான் இருக்கிறதுலயே மிக கொடுமையான இனவெறி. நீ திராவிடன்னு சொல்லிக்கிட்டு அந்த முகமூடிக்கு பின்னாடி எந்த இனத்தோட வெறிய ஒளிச்சு வச்சிருக்கிற, அதை வெளிப்படையா சொல்லு பார்ப்போம். நீ என்ன பண்ணிட்ட? திராவிடன் ஆரியன் அப்படின்னு பிரிச்சுட்டதா சொல்ற. அதாவது ஆரிய பிராமணர்களை நான் ஒதுக்கி வைக்கிறதுக்காக திராவிடன் அப்படின்னு சொன்னதா நீ காட்டிக்கிற. ஆனா உண்மை என்னன்னு தோண்டி பார்த்தா நீ இந்த திராவிடன் அப்படிங்கிற முகமூடியை வச்சுக்கிட்டு உன்னுடைய உண்மையான இன அடையாளமான தெலுங்கன், கன்னடன், மலையாளி அப்படிங்கிறத மறைச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்தி ஆண்டுகிட்டு இருக்கிற. ஈவேரா அவர்கள் திராவிடன் அப்படிங்கிற அடையாளத்தை கையில் எடுப்பதற்கு மிக முக்கிய காரணமே தன்னுடைய உண்மையான இன அடையாளத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? இனவெறி பேசுற நீங்களா ஜாதி வரியை பத்தி பேசலாமாடா? உங்களுக்கு அந்த தகுதி? நான் இன வெறிய எங்க பேசுறேன்? என் இன உரிமையை பேசுறேன், என் இன உரிமையை பேசுறேன். என் நாட்டுல நான் ஆளணும்னு கேட்கறது உனக்கு இன வெறியா? இப்ப நான் என் உரிமையை பேசுறதுனால இன்னொரு இனத்தை தாழ்த்தி பேசுறேனா? முதல்ல சாதியையும் இன உரிமை போராட்டத்தையும் ஒன்றுபடுத்துறதே தப்பு. நான் சாதி பெருமை பேசும் போதெல்லாம் என்னையும் அறியாம இன்னொரு சமூகத்தை நான் வந்து தாழ்த்தி பேசுறேன். சாதியின் இயல்பே அப்படிதான். ஆனா நான் என் இன உரிமையை பேசும்போது, நான் என்னுடைய மொழி பெருமையை பேசும்போது இன்னொரு மொழியை தாழ்த்தல, இன்னொரு தேசிய இனத்தை தாழ்த்தல. நான் கேட்கறது என்னுடைய இன உரிமையை. இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது பிற மொழியாளர்கள் தான், அதுக்காக அவங்கள நான் கேவலமா பேசல. ஐயா இது என்னோட மண்ணு, நாங்க தான் ஆளுவோம்னு சொல்றோம். நீ எல்லாம் யாரா, நீ எல்லாம் எங்களை ஆளலாமா அப்படின்னு கேட்கல. அது தப்பு. அப்படி கேட்டாதான் தப்பு. நீ எல்லாம் எங்களை ஆளலாமா, அந்த வார்த்தை தொனி புரியுதா உங்களுக்கு? அப்படி கேட்டா அது தப்பு. இது எங்க மண்ணு, நாங்க தான் ஆளுவோம்னு சொல்றோம். இதுல என்ன நீங்க வந்து ஏற்றத்தாழ்வை கண்டுட்டீங்க, இன வெறிய கண்டுட்டீங்க? நாங்க யாரையும் தாழ்த்தல, நாங்க கேட்கறது உரிமையை. இத இப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு கடைசி வரைக்கும் இந்த தமிழனை குழப்பிட்டு இப்படியே ஏமாத்தி ஆண்டுட்டு போயிடலாம்னு இந்த திராவிட கூட்டம் வந்து தப்பு கணக்கு போடுது. அது ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஏன்னா தமிழர்கள் விழிக்க தொடங்கி விட்டார்கள். அந்த விழிப்புல மண்ணள்ளி போடுற மாதிரியான சில செயல்களையும் இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் செருப்பால் அடிச்சு துரத்திட்டா இந்த இனத்துக்கு வந்து விடிவு காலம் வந்து. தமிழ் தேசிய தளத்துல நீங்க எல்லாம் வந்து கூடி பேசுறப்போ ஒரு நண்பர்கள் வட்டாரத்துல இதெல்லாம் பத்தி பேசுவீங்களா? இப்போ நமக்குள்ளேயே இவ்வளவு பிரிவு இருக்கு, இந்த சாதின்ற மூலியமா வந்து பிரிஞ்சு கிடக்கிறோம், நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கும். நிச்சயமா பேசுவோம். சாதி வெறி மடிந்தால் மட்டுமே இன உணர்வு பிறக்கும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்க கட்டாயமா பேசுவோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி இத வந்து நாங்க வந்து உள்முரணா பாக்குறோம். இப்ப யுவராஜ் யாரு? எந்த விதத்துல கேட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷன் அப்படின்ற மனுஷனா இல்ல அது மனுஷனே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தமிழன். சரி, சாபக்கேடு. நாம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் கருணாவும் வந்து தமிழன் தான். ஆனா இன துரோகி. அப்படிதான் வந்து இது சாதி வெறி பிடித்த இந்த தமிழ் இன கூட்டத்தில் ஒரு கரும்புள்ளி அப்படின்னு வச்சுக்கோமே. அதுக்காக அவருடைய இன அடையாளம் இல்லைன்னு ஆயிருமா? ஆயிராது இல்ல. இப்படி ஒவ்வொருத்தனும் தன்னுடைய அந்த சமூக ஜாதி வெறியில இன்னொரு இனத்துக்கு எதிராக செயல்படுறான் தெரியுங்களா?
அது வந்து இந்த இனத்தின் விடுதலைக்கும் உரிமை போராட்டத்துக்கும் தான் பாதகமா போய் முடியும். பின்னடைவு. ஆனா அதை வந்து பெரிதுபடுத்தக்கூடாது. நீங்க பெரிதுபடுத்தி முரண்பாடுகளை அதிகரிச்சிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே அந்த இனம் வந்து ஒண்ணு சேராம போயிடும். இப்ப அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் ஒரே நேரத்துல இமானுவேல் சேகரனாருக்கும் மாலை அணிவிக்க முடியுது, ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து நாம மாலை போடுறோம். எல்லா சமூக பிணக்குகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. இந்த திராவிடம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப திரும்ப பழைய கதைகளை நோண்டி நோண்டி பேசி பேசி வந்து அந்த பிளவுகளை அதிகரிக்கத்தான் பார்க்கும். ஏன்னா நாம பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு லாபம். நாம சாதி ஆணவங்களை கண்டிக்கிறோம், வெறுக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா அதையே பேசி பேசி பிரச்சனையை பெரிதாக்க விரும்பல. குற்றவாளி யாரோ அவனுக்கு உரிய தண்டனைகளை எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் இதையே பேசுவேன் அப்படின்னா என்னைக்குமே இந்த இனம் ஒற்றுமை அடையாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த திராவிட இயக்கத்தவர்கள் வந்து முதுகுளத்தூர் கலவரத்தை பத்தி வாய்க்கடியே பேசுவாங்க. ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டது 2 தமிழ் சமூகங்கள், இன்னைக்கு வரைக்கும் பேசுவாங்க. ஆனா இதையே வந்து கீழவெண்மணியை பத்தி இவ்வளவு பேசுவாங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அரசியல் ஆதிக்க சாதி வெறியோட நடந்துகிட்டது வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துல வாயை திறக்க மாட்டாங்க. இதோ இந்த மாசம் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? குறிஞ்சாங்குளம் படுகொலை நடந்த நாள். 30 வருஷம் ஆச்சு. யாராவது ஒருத்தர் அதற்கான நினைவேந்தல் நடத்தி பார்த்தீங்களா? நாம் தமிழர் கட்சியை தவிர. உயிரிழந்த தியாகிகளுக்கு நாம மட்டும்தான் நினைவஞ்சலி செலுத்தணும். திராவிடர் கழகத்துல இருந்து யாராவது பேசினாங்களா? வாயை திறந்து பேசினாங்களா? நான் உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லட்டுமா? 1992 மார்ச் மாசம் 14ஆம் தேதி இந்த கொடூரமான கொலை நடந்துச்சு குறிஞ்சாங்குளத்துல. விடுதலை நாளிதழ் வருது. விடுதலை நாளிதழ் எந்த இயக்கத்தோடது? திராவிடர் கழகத்தோடது. இப்ப 14ஆம் தேதி நடந்த சம்பவம் எத்தனாம் தேதி அந்த இதழ்ல செய்தியா வெளியா இருக்கணும்? அடுத்த நாளே வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளாவது வந்திருக்கணும். செய்தியே வெளியிடல விடுதலை நாளிதழ். நிஜமா இல்ல, எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. இல்ல ஐ மீன் லைக் ரெக்கார்ட் வெளியிடல வெளியிடல இருந்தா எடுத்து காட்ட சொல்லுங்க. சரி, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பா எத்தனை முறை வீரமணி பேசியிருக்கிறாரு? எத்தனை முறை வந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களோ இல்லைன்னா மற்றும் சில திராவிட செயல்பாட்டாளர்களோ பேசியிருக்கிறாங்க? அண்ணன் கொளத்தூர்மணி பேசியிருக்கிறாரா? கோவை ராமகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரா? பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாருன்றது ஊருக்கே நல்லா தெரியும். இல்ல இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற மதிவதனி பேசுவாங்களா? இல்லைன்னா அந்த தேரடி யாராவது பேசியிருக்கிறாங்களா? 14ஆம் தேதி இவங்களோட சமூக வலைதள பக்கத்துல குறிஞ்சாங்குளத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை பதிவு போட்டாங்கன்னு எனக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஒரு போஸ்ட் கூட இல்ல. ஆனா இவங்களே திரும்ப திரும்ப 2 தமிழ் சமூகங்களுக்குள்ள நடந்த சண்டைய ஊதி ஊதி பெருசாக்கும். நுண்ண அரசியல். ஏன்னா இவங்களுக்கு அந்த சண்டை தேவைப்படுது. நாம அடிச்சுக்கிட்டு மாஞ்சா மட்டும்தான் அந்த பிரிவினையில இவங்க வந்து குளிர்காய முடியும். புரியுதா உங்களுக்கு? இதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். சரி, இப்போ என்னன்னா இதை பத்திலாம் ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க, எதுக்கு சீரியஸா நம்ம லைஃப்ல ஜாலியா போயிடலாமேன்றவங்க நீங்க நார்த்ல போய் படிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்து நீங்க வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சா எப்படி இருக்குமோ, அதுக்கப்புறம் நீங்க யூகேலயோ இல்ல யூஎஸ்ல போய் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி வச்சா எப்படி இருக்குமோ, அதை பத்தி அந்த இடத்துல இருந்தாதான் அங்க இருந்து தான் பட்டாதான் தெரியுங்கிற மாதிரி உங்களால யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு டேலண்டா இருக்குது, கபடி மேட்ச் ஒரு பையன் போய் விளாடுறான், அந்த பையன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன்றதுனாலே அவனை போய் வெட்டுறது, அப்புறம் ராயல் என்ஃபீல்டு வண்டி ஓட்டினான்னு சொல்லி கைய வெட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் நல்ல மார்க் எடுக்கிறான்னு சொல்லி அவனை கிளாஸ்க்குள்ளேயே போயிட்டு வந்து வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நடக்கல? எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லணும்ல. தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணில் நடக்கிறது. சாதியை ஒழித்ததாக பெருமை பீற்றிக் கொள்ளும் இந்த பெரியார் மண்ணுல தான் இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை அழுத்தமா சொல்லணும். ஏன்னா இவங்க ஒன்னும் கிழிக்கல. இது வரைக்கும் இவங்க சாதி ஒடுக்குமுறைகளை அடக்கி ஒடுக்குவதற்கு ஒண்ணுமே செய்யலங்கிறது இதன் மூலமாக நமக்கு நல்லா தெரியுது. சரி, இப்போ தொடர்ந்து எப்போ இதெல்லாம் நடக்குமோ அப்பெல்லாம் என்னால இதெல்லாம் வந்து பேச முடியுமான்னு தெரியல. இந்த வாட்டி வந்து முடியல, பேசாம இருக்க முடியல, அதனால பேசிட்டேன். இது வந்து என்னன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்ல. நீங்க ஒரு பக்கம் புலம்புனீங்க,
நான் வந்து ஒரு பக்கம் இந்த ஆதங்கத்தை எல்லாம் எங்க கொட்டுறதுன்னு தெரியாம கொட்டி தீத்தேன். இது கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரியே தெரியல நமக்கு. எனக்கு அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நினைச்சேன். நீங்க எனக்கு நான் யோசிக்காத நிறைய விஷயங்கள். இதெல்லாம் சாபக்கேடு ப்ரோ, இந்த இனத்தோட சாபக்கேடு. நான் அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் சொல்றேன். ரைட். எங்க புலம்பல்களை இவ்வளவு நேரம் வந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. என்னோட சேனல்ல வந்து புலம்பியதுக்கு மிக்க நன்றி. நன்றி.